இன்றைக்கி வந்து சமையலில் நம்ம ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி, ரொம்ப வயிற்று புண்ணு கூட ரொம்ப ஆறும். இந்த தேங்காய் பால் வந்து பச்சையாக சாப்பிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ரேஷன் அரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாஸில். அதுக்கப்புறம் பச்சரிசி 1 கிளாஸ் இதே கிளாஸில். இந்த கிளாஸில் எடுத்தோம்னா அதில் பாதி அளவு வந்து உளுத்தம்பருப்பு, எந்த கிளாஸில் எடுத்தோம்னா அதில் பாதி அளவு உளுத்தம்பருப்பு. 1 கிளாஸ் அரிசினா பாதி அளவு உளுத்தம்பருப்பு அப்படி தான் போடணும். நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் 1/2 கப்பு வடித்த சாதம், பழைய சாதமாக இருந்தாலும் ஓகே, அதையும் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அதிலே போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் 1/2 மூடி அதையும் துருவி அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பொங்கி வந்துடும். பாருங்கள் நான் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக வந்து பொங்கி வந்த வெட்டி தான் ஆப்பமாவு ரெடி ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாகவும் விட்டுக்கலாம். அப்போ தான் ஆப்பம் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு தேங்காய் இந்த சைஸில் எடுத்துக்கிட்டேன். எங்கள் 4 பேர்த்துக்கு இந்த சைஸில் தேங்காய் எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ அரைச்சாச்சு நல்லா. இப்போ தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் தேங்காய் பால் நல்லா வரும். இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டு 2வது டைம் பால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வடிகட்டியாச்சு. இப்போ இதில் 100 கிராம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அதிலேயே ஏலக்காய் போட்டதுனால திரும்ப போட தேவையில்லை. அதே நல்லா வாசனையாக நல்லா நைஸாக அரைச்சி வந்திருக்கும். நம்ம தனியாக ஏலக்காய் தூள் போட்டோம்னா அது ஒன்றும் திரியாக இருக்கும், சாப்பிட முடியாது. இப்போ நம்ம ஆப்பமாவை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற்றணும்னா கொஞ்சம் கீழே ஒட்டாமல் நல்லா வரும். ஆப்பமாவை விடுறதுக்கு முன்னாடி மட்டும் எண்ணெய் தடவுனா போதும், அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. ஒரு சைடு தான் வேக வைக்கணும். இப்போ தேங்காய் பாலை ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.